இன்னைக்கான டாபிக் வந்து இந்த ஒரு 4 நபர்கள் கிட்டேருந்து எந்த உதவியுமே நீங்க வாங்காதீங்க. இது வேண்டாம். உங்களுக்கு அது நெகட்டிவா தான் போகும் அப்டின்னா, எந்த 4 நபர்கள நீங்க சுட்டிக்காட்டுவீங்க? இதானே எல்லாமே. நீ பண்ண மிஸ்ஸே ஆவாது. நீ தான் மாசு. நீ தொட்டாலே மாசு தான். நீ பண்ணாலே சக்சஸ் தான். நீ வண்டி ஓட்டுனா மாசு. உன்னை எங்கெங்கெல்லாம் புகுந்து பேச முடியுமோ முன்னாடி பேசிட்டு, தோத்துருவ. இது நம்மளால முடியாது, நடக்காது. இந்த மாரி சொல்ற நபர்கிட்ட இருந்து உதவியும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவன் மூலியமா வர உதவி நிலைக்கவும் நிலைக்காது. ஏன்னா, அவன சுத்தி நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும். பாசிட்டிவ் இருக்காது. அததான் உங்கள பத்தி ஒருத்தன் சொல்லப் போறான். அப்ப அவன பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்படி அவன் நன்றி அவன் அவ்வளோ கேவலமா பேசுற காசு உங்களுக்கு தெரியும். எப்படி அவன பேசுறவன் உங்கள பேச மாட்டானா? மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் வந்து இந்த ஒரு 4 நபர்கள் கிட்டேருந்து எந்த உதவியுமே நீங்க வாங்காதீங்க. இது வேண்டாம். உங்களுக்கு அது நெகட்டிவா தான் போகும் அப்டின்னா, எந்த 4 நபர்கள நீங்க சுட்டிக்காட்டுவீங்க? அப்பா! மக்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது. தேவை உள்ள விஷயம். ஆமா பாய். ஏன்னா நெறைய பேர் வந்து பேசுறவன்லாம் நண்பன். நல்லவங்க. இப்போ பேசுறவன்லாம் நல்லவங்க. நம்மள புகழ்ந்து பேசுறவன் நல்லவன்னு நெனச்சு நெறைய பேர் ஏமாறுறாங்க. இன்க்ளூடிங் மீ. நானே சில விஷயத்துல அப்படிதான் ஏமாந்துருவேன். உண்மைதான். ஆமா. ஆமா. பாவம்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படுன்னு கேட்பாங்க. இங்க பாரு சாப்பாட கூட வழி இல்லன்னுவாங்க. இங்க அது மாரி பேசிட்டு போய் வெளில பார்த்தீங்கன்னா, ஊரு கூட கதை என்கிட்ட அவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம அத நம்புறது நம்ம கடமை. நம்பிக்கை பயன்படுத்துறதும் அவங்க கையில இருக்கு. அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ எந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம தள்ளி இருக்கணும், உதவியும் கேட்கக்கூடாது. அவங்க மூலிமா நீங்கள் உதவி கேட்டு அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினாலுமே அது பயனுள்ளதாக இருக்காது. அது வேஸ்ட்டாக தான் போகும். திருப்பி நீங்கள் ஜீரோவில் தான் வருவீங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக 4 பேர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களை பார்த்து பொறாமைப்படுற ஒரு நபர். எப்படி? உங்களை பார்த்து பொறாமைப்படுற நபர். அவன் வந்து நீங்கள் பொறாமை பார்த்து படுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலையோ, உங்கள் கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவன் பொறாமப்படுவான். நம்ம கூடயே இருந்தான் அவன் மட்டும் ஐடியில் வேலை செய்கிறான். கூடயே இருந்தால் அவன் மட்டும் பென்ஸ் காரில் போகிறான். நம்மளோட 2 மார்க் கம்மியாக எடுத்தான். அவன் மட்டும் நான் ஃப்ளாட் வாங்கிட்டான். அவன் மட்டும் 50,000 சம்பாதிக்கிறான். நம்ம 20,000 சம்பாதிக்கிறோம். அப்படின்னு எவன் ஒரு நண்பன்கிட்ட பொறாமப்படுறானோ அந்த பொறாமப்படுறன்ட்டு நீ உன்னோட உதவியாக நீ போய் கடைசி தருவாயில் போய் நீ கேட்டு அதை அவன் கொடுத்து நீ அதில் ஆளானாலும் உன்னியாவாத அதை அவனுக்கு என்ன சொன்னா அதே தான் உனக்கும் சொல்ல போகிறான். அதனால் அதை வாங்குறதால எந்த யூஸுமும் இல்லை. முதல்ல அந்த நபர்கிட்ட தயவு செஞ்சு கடனும் வாங்காதீங்க, உதவியும் கேட்காதீங்க. அவன் உணவுதாலும் வேணாப்பான்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா யூஸே இல்லை. 1. 2வது, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தூக்கி வச்சு பேசுவான் 2வது நபர். நீ தானே எல்லாமே. நீ பண்ண மிஸ்ஸே ஆகாது. நீ தான் மாசு. நீ தொட்டாலே மாசு தான். நீ பண்ணாலே சக்ஸஸ் தான். நீ வண்டி ஓட்டினா மாசு. உன்னை எங்கெங்கெல்லாம் புகழ்ந்து பேச முடியுமோ முன்னாடி பேசிட்டு பின்னாடி உன்னை வச்சு கலத்துவான். நான் சொன்னால் கேட்க போகிறான். அவன் பணம் அவன் ஆடுறான். எனக்கு என்னப்பா இருக்குது? இதுதான் அர்த்தது வரும். இந்த நண்பர்கிட்ட சொல்லிவிடுவான். இன்னொரு நண்பர்கிட்ட இதான் சொல்லுவான். ஆமாம், அவன்கிட்ட காசு கொளுத்து போயிருக்கான் வாங்குறான் அப்படின்ட்டுருவான். ஸோ எவன் ஒரு மனிதனை உங்களை ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறானோ அந்த நபர்கிட்ட தயவு செஞ்சு இது வித்தியாசமான விஷயம் கிடையாது, உண்மையான விஷயம். ஏன்னா உங்களை வந்து தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், சரின்னா சரின்னு சொல்லணும். நான் கரெக்டுனா கரெக்ட்பா, தப்பு இல்லை மாறி போய் தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லிடணும். அவங்ககிட்ட உண்மை இருக்குன்னு அர்த்தம். நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் அடிச்சுட்டு பின்னாடி அடிச்சுட்டேன்னு வச்சுங்களா, பின்னாடி போய் டங்குன்னு அடிக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் பின்னாடி ஒரு காலை வர போறான்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நாள்கிட்ட நீ உதவி கேட்டு என்ன பிரயோஜனம்? அவன் உன்னையும் பேச செய்ய போறான். என்கிட்ட தான் காசு வாங்கினான், நான் தான் காசு கொடுத்தேன், நான் கொடுத்ததான் அவன் சம்பாரிச்சான், நான் கொடுத்ததான் கார் எடுத்தான். அவன் கொடுத்தது நம்ம கால்வாசி கூட இருக்காது, ஆனால் மொத்தமே அவன் கொடுத்த மாதிரி தான் பேசுவான். அப்போ அந்த உதவி வாங்கி நீ வாங்கணுமா? அந்த உதவி வாங்கி உயிரை காப்பாற்றணுமா? தேவையே இல்லை. ஸோ 2வது நபர். 3வது நபர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு பிளானோட வச்சுருப்பீங்க. அது கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை கூட நண்பராக இருக்கலாம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவில் போய் நின்று பேசும்போது இது பண்ண அன்ஃபிட் ஆகிடுவேன், இது பண்ண நடக்கவே நடக்காது, இது பண்ணால் தப்பாக தான் நடக்கும், இது நீ தப்பாக கணக்கு போடுற. நீ ஆரம்பிக்கும் போதே ஒன்று ஆஃப் பண்ணி விட்ருவான். நீ ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனிக்கு பேர் தான் வைப்பேன், அதுக்குள்ள கம்பெனி அழிச்சே முடிச்சிருவான். ஏன்னா அவன் வந்து நெகட்டிவ், அவன் பாசிட்டிவ் கிடையாது. ஒரு மனுஷன் வந்து பாசிட்டிவாக யோசிக்க தான் அவனை சுற்றி பாசிட்டிவ் கிரியேட்டிவிட்டி ஆகும்.
நெகட்டிவாக நடக்கும்போது என்ன ஆகுனா அவனை சுற்றி நெகட்டிவ் தான் போகும். அப்போ நீ அவங்ககிட்ட சஜஷன் கேட்டாலும் அது நெகட்டிவாக தான் போவோம். அவன் மூலிமா நீ உதவி கேட்டாலும் நெகட்டிவாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி நபர் நெகட்டிவாக பேசி இது வேலைக்கு ஆகாது, சரி வராது, இது பண்ணால் தோற்றுருவேன், இது நம்மளால் முடியாது, நடக்காது, இந்த மாதிரி சொல்கிற நபர்கிட்ட வந்து உதவியும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவன் மூலிமா வர உதவி நிலைக்காது. ஏன்னா அவனை சுற்றி நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும், பாசிட்டிவ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நபர்கிட்ட தயவு செஞ்சு தள்ளியே இருங்க, அவனை தள்ளியே வைங்க. சலாம், வலைக்கும் சலாம், ஹாய், பாய், அந்த லிமிட்டில் வச்சுக்கிங்க. அவனை தூக்கி கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் நெகட்டிவிட்டியும் உங்களை தாக்கும். ஸோ தயவுசெய்து இந்த 3வது நம்பர், இந்த 3 நபர்கிட்ட இருந்து தள்ளிடுங்க. ஸோ 4வது நம்பர் பார்த்தீங்கன்னா நன்றி மறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இன்றைக்கி உங்களை விட்டுருங்க, இன்னொரு நண்பர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உதவி வாங்கியிருப்பான். ஆனால் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கலை, அவன் கொடுத்தா நான் சாப்பிட்டேன், அவன் கொடுத்தா நான் செஞ்சேன், அவன் தான் வீட்டில் சாப்பாடு போட்டானா, இல்லை அவன் தான் பைக் வாங்கி வந்தானா, அவனே நன்றி இல்லாமல் பேசுவாங்க. அவன் கொடுத்து ஒரு வேலையாவது சாப்பிட்ருப்பான், அவன் கொடுத்து ஒரு வேலை வண்டி ஓட்டியிருப்பான், அவனால் ஒரு 10 ரூபாவது பிரயோஜனமாக இருந்திருக்கும், ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட்ருப்பான். ஆனால் அவன் அந்த நன்றி மறந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி அவ்வளோ கதை காட்டுவான். நண்பருக்கு நண்பன், அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, எக்ஸட்ரா, எப்பயுமே அப்பா, அம்மா, மனைவி, கணவன், இந்த 4மே அந்த மாதிரி நன்றி மறக்க மாட்டாங்க. நாள் படுத்து அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், தங்கச்சி ஆகட்டும், சிஸ்டர் அண்ட் பிரதர், மச்சான், மாமன், இந்த லொசுக்கு இந்த உறவெல்லாம் என்றைக்குமே குறை பேசிட்டு தான் இருக்கும், புறமை பேசிட்டு தான் இருக்கும், நன்றி மறந்து தான் செய்வாங்க. ஏன்னா அது என்ன தான் குளிப்பாட்டி வச்சாலும் அது அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த நன்றி மறக்கிறவர்கிட்டேருந்து தயவு செஞ்சு உதவி கேட்காதீங்க. ஏன்னா உதவி செஞ்சுட்டு பின்னாடி இப்போ அவனுக்கு என்ன சொன்னானோ அதை தான் உங்களை பற்றி ஒருத்தர சொல்ல போகிறான். அப்போ அவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம், அவங்ககிட்ட வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்படி அவன் நன்றி அவளை கேவலமாக பேசுகிற காசு உங்களுக்கு தெரியும். எப்படி அவனை பேசுகிறவன் உங்களை பேச மாட்டானா? அந்த மைண்ட் செட்டில் அந்த நபர்கிட்ட வாங்காதீங்க. முக்கியமாக இந்த நன்றி மறக்கிறவர்கள், ஈகோவாக இருக்கிறவன், முயற்சியே பண்ணாதவன், முடியாதுன்னு சொல்கிறவன், நெகட்டிவிட்டியாக இருக்கிறவன், இந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் டச்சு வச்சுக்கிட்டு அவன் மூலிமா நீங்கள் உதவி வாங்கி பண்ணிங்கன்னா சல்லி பைசாவுக்கு புரோஜனமாக போயிடுவீங்க. எந்த புரோஜனமும் இல்லை. இவனெல்லாம் ஓரம் கட்டிட்டு முடியும், பண்ணலாம், சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், நல்லா மோட்டிவாக பேசுகிறவன் நண்பராக வச்சுக்கோங்க. பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றவன் கூட வச்சுக்கோங்க. நீ பண்ணுற தப்பு தான், சரி இல்லை, இதில் வராது, பண்ணாது அப்படின்ற கூட வச்சுக்கோங்க. சிங் சாங் போகிறோன்னு கூட வச்சுக்காதீங்க. இனிமேல் நீங்கள் டிங் டாங்னு பெல் அடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ முடிஞ்சது நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பை, ரொம்ப ரொம்ப சிறப்பான மக்களுக்கு தேவையான ஒரு பதிவை கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.